உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் திருமணத்திற்காக 10 பொருத்தத்தை பார்ப்பது சரியா அல்லது ஜாதக பொருத்தத்தை பார்ப்பது சரியா என்பதை பற்றி பார்ப்போம். பொதுவாக திருமண பொருத்தத்திலே நட்சத்திர பொருத்தம் என்று 10 பொருத்தங்கள் ஜோதிட நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அனைத்து பஞ்சாங்கங்களிலும் கூட குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த 10 பொருத்தங்கள் முறையே தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்திரீ தீர்க்கம், வசியம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், வசிய பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், வேதை பொருத்தம் என வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 10 பொருத்தமும் திருமணத்திற்காக ஆதிகால ஜோதிட நூல்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்டது. இந்த 10 பொருத்தங்களிலே மிக முக்கியமான பொருத்தமாக மகேந்திர பொருத்தம், அதாவது குழந்தை பாக்கியத்தை பற்றி சொல்லும் பொருத்தம். அடுத்தது வசிய பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. மூலம் நட்சத்திரம், ஆகிலிய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்கள் தோஷம் தரும் நட்சத்திரங்களாக ஜோதிட சுவடிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்காலத்தில் மூல நட்சத்திர பெண்கள் நல்ல திருமண வாழ்க்கை, வசதியான வாழ்க்கையை பெற்று நல்ல விதமாக வாழ்வதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். மூலம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை கணவரோடு பிறந்த மூத்த சகோதரருக்கு தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்காலத்தில் அந்த மாதிரியான தோஷங்கள் தருவதில்லை. ஆனால் ஜாதக ரீதியான பொருத்தம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அது என்னவென்றால், லக்கணத்திலிருந்து 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், அதாவது கணவன் மனைவியை தெரிவிக்கக்கூடிய இடம், 8ஆம் இடம் ஆண்களுக்கு ஆயுஸ்தானம், பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானம், 12ஆம் இடம் படுக்கை சுகம் தரக்கூடிய இடம், அதாவது சயன சுகம், இல்வாழ்க்கை தொடர்புடைய கணவன் மனைவி உறக்கத்தை பற்றி கூறும் இடம். இதன்படி பெண்ணுக்கும் ஆணுக்கும் 2ஆம் இடம் எனும் குடும்பஸ்தானம் நன்றாக இருந்தால் நல்ல குடும்பம் அமையும். 5ஆம் இடம் எனும் புத்திரஸ்தானம் பெண்ணுக்கும் ஆணுக்கும் நன்றாக இருந்தால் புத்திர பாகியம் கிடைக்கும். மகேந்திர பொருத்தம் உண்டு என்று எடுத்துக்கொள்ளலாம். 7ஆம் இடம் என்பது கணவனுக்கு மனைவியையும், ஆணுக்கு பெண்ணையும், பெண்ணுக்கு வரும் கணவனை பற்றியும் குறிப்பிடக்கூடிய இடம். 8ஆம் இடம் ஆண்களுக்கு ஆயுஸ்தானம், பெண்ணுக்கு மாங்கல்யஸ்தானம். 12ஆம் இடம் என்பது சயனசுகம். இந்த 5 ராசிகளும் பெண்ணுக்கும் ஆணுக்கும் நன்றாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். நல்ல வாழ்க்கை வசதிகள் இருக்கும், நல்ல வாழ்க்கை சுகமும் இருக்கும், குழந்தை பாக்கியமும் இருக்கும். 12ஆம் இடம் என்பது படுக்கை சுகத்தை தரக்கூடிய இடம். பெண்ணுக்கும் ஆணுக்கும் இந்த இடங்கள் நன்றாக இருந்தால், இதன் அதிபதி நல்ல இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக சயன சுகம் என்னும் படுக்கை சுகம் திருப்திகரமாக இருக்கும். அதன் மூலம் 5ஆம் இடமும் சிறப்படைந்திருந்தால் புத்திர பாக்கியமும் கிடைக்கும், மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையும் இருக்கும். 2ஆம் இடம் சிறப்படைந்திருந்தால் பெண்ணுக்கும் ஆணுக்கும் நல்ல குடும்பம் அமையும், நல்ல வருமானமும் குடும்பத்துக்கு கிடைக்கும். 7ஆம் இடமும் முக்கியமான இடம். 7ஆம் இடத்திலே ஏதாவது அசுப கிரகங்கள் இருந்தால் அது தீங்கு. பொதுவாக 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகிய இடங்களிலே செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். இருந்தபோதிலும் ஒரு தோஷ ஜாதகத்துக்கு இன்னொரு தோஷ ஜாதகத்தை திருமணம் செய்தால் தோஷத்துக்கு தோஷம் சரியாகிவிடும். தோஷம் இல்லாத ஜாதகம், தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகத்தை திருமணம் செய்தால் அது ரஜ்ஜு, அதாவது கணவனோட ஆயுளையோ மனைவியோட ஆயுளையோ அது பாதிக்கக்கூடும். ஆக ரஜ்ஜுவுக்கு முக்கியம் ஆயுள் ஸ்தானம். 8ஆம் இடம் இருவருக்கும் சிறப்பாக இருந்தால் ரஜ்ஜு பொருத்தம் இல்லை என்றாலும் திருமணம் செய்யலாம். பெண்ணுக்கு மாங்கல்ய ஸ்தானமாகவும் ஆண்களுக்கு ஆயுள் ஸ்தானமாகவும் 8ஆம் இடம் வருகிறது. அது நன்றாக இருந்தால் திருமணம் செய்வதற்கு எந்த விதமான இடையூறும் இல்லை, நீடித்த வாழ்க்கையை கொடுத்துவிடும். அதனால் 10 பொருத்தங்களை பார்ப்பதை விட ஜாதக பொருத்தத்தை பார்த்து முடிவு செய்வதே சிறந்தது. ஆதி காலத்திலே 5ஆம் இடத்திலே எத்தனை கிரகங்கள் இருக்கிறதோ அத்தனை குழந்தை பிறக்கும். 5ஆம் அதிபதி எந்த ராசியில் இருக்கிறாரோ அத்தனை குழந்தைகள் பிறக்கும் என்றெல்லாம் பழைய ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தற்காலத்திலே ஒரு குழந்தை 2 குழந்தைகள் பிறப்பதே அரிதாக இருக்கிறது. எனவே 10 பொருத்தத்தை விட ஜாதக பொருத்தமே மேலானது. ஜாதக பொருத்தத்தின் மூலம் ஒரு துல்லியமான பொருத்தத்தை அறிய முடியும். அதேபோல் பழங்காலத்தில் சொன்ன திருமண பொருத்தத்தையும் பார்த்து
அதன்படியும் கருத்துக்களை அறிந்து ஜாதக பொருத்தத்தையும் பார்த்து அதன்படியும் பலன்களை அறிந்து முடிவெடுத்துக் கொள்ளலாம். பொதுவாக தோஷம் உள்ள ஜாதகத்துக்கு தோஷம் இல்லாத ஜாதகத்தை பொருத்தக்கூடாது என்பது ஒரு ஜோதிட விதி. அப்படி பொருத்தினால் குடும்பம் அமைதியாக இருக்காது, கணவன் மனைவிக்குள் பிரிவினை ஏற்படும், ஒற்றுமை இருக்காது, அவர்களுக்கு விவாகரத்து கூட ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் அல்லது ஆயுள் பங்கம் ஏற்படும். எனவே பழங்காலத்தில் சொன்ன நட்சத்திர பொருத்தத்தையும் விளக்க வேண்டாம், அவற்றையும் பார்த்து அடுத்தது ஜாதக பொருத்தத்தையும் பார்ப்பதுதான் சிறந்தது. அப்போதுதான் ஒரு நல்ல முடிவுக்கு வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.